வாழ்க நலத்துடன். இன்றைக்கி காலையில் தாங்க ஊர்லேருந்து வரப்போ வந்து சித்தி அவங்க வந்து இட்லி தேங்காய் தக்காளி சட்னி எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றது வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ நான் 3 இட்லியும் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேங்க. இன்றைக்கான விடுகதை என்ன பார்த்தீங்கன்னா, எத்தனை தடவை சுற்றினாலும் தலை சுற்றாது அவன் யார்? எத்தனை தடவை சுற்றினாலும் தலை சுற்றாது அவன் யார்? நான் எப்பயுமே வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டாலே வந்து இந்த மாதிரி தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டு வெள்ளைப்பூடு கஞ்சி தாங்க பண்ணுவேன். ஸோ அதை சாப்பிட்டோம்னா வயிறு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் க்ளீனான மாதிரி இருக்குங்க. ஸோ வெள்ளைப்பூடு கஞ்சியும் தேங்காய் பாலும் வச்சு கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேங்க. இதான் நான் மத்தியானம் சாப்பிட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செவ்வாழை பழம் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா மோடமாக இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து தக்காளி சாதம் வந்து, ஏன்னா வீட்டில் வந்து எதுவுமே இல்லைங்க, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ரெடிமேடாக வந்து தக்காளி சாதம் தாங்க செஞ்சு கொடுத்தேன். அந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுக்கான டேஸ்ட் பற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்குங்க. ஸோ தக்காளி சாதம் பண்ணிங்க. இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.